ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இன்றைக்கி 40 டேஸ் ஹென்னா சேலஞ்ச் பார்க்க போகிறோம். இன்றைக்கி டே ஃபஸ்ட்டு. நம்ம வந்து டே பை டே வந்து இதுக்கப்புறம் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து ஈஸியாக நம்ம கற்றுக்கலாம். நம்ம இந்த 40 டேஸில் வந்து ஒரு ஒரு நார்மலாக பேசிக்காக நமக்கு ஒரு டிசைன்ஸ் போடுறதுக்கு நம்ம கற்றுக்கலாம். இது வந்து நம்மளே ஓனாக வந்து ப்ராக்டிஸ் கோன் ரெடி பண்ணிக்கலாம். உங்களுக்கு இது வேணும் அப்படின்னா எங்கிட்ட சொல்லுங்கள். நான் டெஃபினெட்லி உங்களுக்கு நான் ப்ராக்டிஸ் கோன் எப்படி பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா நம்ம வந்து வெளியே வந்து 10 ருபீஸ் அப்படின்னு கொடுத்து நம்ம வாங்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு அது கட்டுப்படி ஆகாது. நமக்குன்னு கொஞ்சம் நம்மளே ரெடி பண்ணி நம்ம பண்ணும்போது அது நமக்கு அந்த ஃப்ளோவும் வரும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு லேமினேஷன் ஷீட் வச்சுக்கோங்க. பிகாஸ் டே பை டே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த ஷீட் வந்து உங்களுக்கு நீங்கள் ஒரு டிசைன் போடுறீங்கன்னா போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து நீங்கள் கழிச்சிடலாம். நீங்கள் வந்து A4 ஷீட் நிறைய வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது வேஸ்ட் ஆகும். லேமினேஷனில் உங்களுக்கு கரெக்டாக வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு மெஹந்திக்குன்னு சொல்லி ஒரு ரெக்கார்ட் ரெடி பண்ணிக்கோங்க. நல்ல டிசைன் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த மெஹந்தியோட டிசைன்ஸ் ஒவ்வொன்றத்தையும் வந்து நீங்கள் அதில் அப்ளை பண்ணி நீங்கள் அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா அது இன் ஃப்யூச்சரில் உங்களுக்கு அந்த டிசைன்ஸ் பார்க்குறதுக்கும் அண்ட் வந்து உங்களுக்கும் ஒரு ஸ்டூடெண்ட்ஸுன்னு வரும்போது நீங்கள் டீச் பண்ணுறதுக்கும் அது உங்களுக்கு பெஸ்டபுளாக இருக்கும். ஆன்லைன் கிளாஸ் வேணும்னாலும் நம்மக்கிட்ட இருக்குது. யாருக்காவது வேணும்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம எடுக்கலாம். இன்றைக்கி இந்த 14 டேஸ் சேலஞ்சில் வந்து டெஃபினெட்லி இதை நீங்கள் ரெகுலராக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு பெஸ்ட்டாக, அதாவது நம்ம வந்து தெரியாதவங்க கூட ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்சு நமக்கு ஓன் ஆகும். நம்மளுக்கு தெரிஞ்சவங்களும் அக்கம் பக்கம் நமக்கு அரௌண்டிங்கில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு சின்னதாக டிசைன் போட்டு நம்மளால் மணியை ஏர்ன் பண்ண முடியும். அட்லீஸ்ட் நமக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லைன்ஸ் தான் பார்க்க போகிறோம். லைன்ஸ் வந்து நீங்கள் எவ்வளோத்துக்கு எவ்வளோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அது வந்து பேசிக்காக இருக்கட்டும் அட்வான்ஸாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே லைன்ஸ் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ லைன்ஸ் வந்து நம்ம எந்த அளவுக்கு திக்கி திணறாமல் போடுறோமோ அதுதான். ஒவ்வொருத்தங்களோட ஹேண்டு வந்து ஒவ்வொரு இதில் பிடிப்பாங்க. டிப்பை வந்து கிட்ட வச்சு பிடிப்பாங்க. ஒரு சிலர் வந்து டிப் கொஞ்சம் தூரமாக வச்சு பிடிப்பாங்க. ஒரு சிலரோட ஹேண்ட் எப்படியோ அப்படி வச்சு நம்ம பிடிச்சிக்கலாம். எனக்கு வந்து ஒரு சில டைம் ஹேண்ட் சப்போர்ட் பண்ணி போடுறதுக்கு இதுவாகும். ஒரு சில டைமில் வந்து நான் டிப்பு பிடிச்சி நான் போடுவேன். அவங்கவுங்களுக்கு டிசைன்ஸ் எப்படி வருதோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். பட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்மளோட ஹேண்ட் வந்து நீங்கள் இந்த மாதிரி டிசைன் உங்களுக்கு வருது அப்படின்னா அதை வந்து மேட்ச் பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு இது பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே நீங்கள் ஓவர் ரைட்டிங் பண்ணுற மாதிரி ஓவராக இது பண்ணிடாதீங்க. லைன்ஸை வந்து முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பொறுமையாக போட முடியுமோ, லைன்ஸுன்னு கிடையாது, எந்த ஒரு டிசைனாக இருந்தாலும் பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் ரொம்ப அர்ஜெண்ட்டாக எந்த ஒரு விஷயமும் செய்யும் போது நம்மளால் எந்த இதுவுமே கரெக்டாக பண்ண முடியாது. நம்ம ஒரு ப்ரைடலுக்கோ இல்லை ஒருத்தங்களுக்கு நம்ம மெஹந்தி போட போகிறோன்னா அப்ராக்சிமேட்லி 3 to 4 hours நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதாவது டிசைனை பொறுத்து 5 hours 6 hours கூட ஆகும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்னா அதுக்கெல்லாம் நம்ம பொறுமையாக ட்ரை பண்ணால் மட்டும்தான். இப்போ வந்து நான் ஸ்லிப்பிங் லைன் நான் பண்ணேன். அதே மாதிரி ஸ்டாண்டிங் லைனும் வந்து பொறுமையாக உங்களுக்கு எந்த பக்கம் வாட்டை இருக்கோ அந்த பக்கம் பண்ணுங்கள். எனக்கு வந்து கீழே இருந்து மேலே போடுறது ஓரளவுக்கு ஓகே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஒரு சில டைம் வந்து நான் மேலே நிற்கலாம். ஆனால் வந்து மோஸ்ட் ஆஃப் எனக்கு இந்த மாதிரி போடுறதுல கம்ஃபர்டபுள்னஸ்ஸாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி கொஞ்சம் உங்களுக்கு எந்த பக்கம் வாட்டம் இருக்கோ அதை போடுங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து ஷீட்டை வந்து உங்கள் வாட்டத்துக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் அவுட் பண்ணாதீங்க. அதாவது நீங்கள் ஸ்லீப்பிங்கில் பண்ணும்போது ஸ்ட்ரெயிட்டாகவும் ஸ்டாண்டிங்காக பண்ணும்போது கொஞ்சம் அப்படி கிராஸாக வச்சுக்க அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. உங்கள் ஹேண்டை தான் நீங்கள் மூமெண்ட் ஷேக் பண்ணணும். ஏன் அப்படின்னா இப்போ ஒருத்தங்களுக்கு நீங்கள் என்ன போடுறீங்க அப்படின்னா அவங்களோட கையை வந்து நீங்கள் திருப்பிட்டு இருக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. நம்மளுடைய வாட்டம் தான் அவங்களுக்கு கொண்டு வரணும். அவங்க வந்து அப்படியே தான் வச்சுருப்பாங்க. நம்ம தான் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட கையை வந்து மூமெண்ட்ஸை வந்து நம்ம சேஞ்ச் அவுட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் இந்த ஸ்டாண்டிங் அந்த ஸ்லீப்பிங் லைன் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை வந்து ஒரு செக்கட் பாக்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு லைனுமே வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தனித்தனியாக டிஃப்ரென்சஸாக தெரியணும். ஏன்னா செக்கர் டிசைன்லலாம் பார்த்திங்கன்னா நிறைய நமக்கு லைன்ஸஸ் யூஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி யூஸ் ஆகும்போது நீங்கள் அந்த யூஸ் பண்ணுற லைன்ஸ் வந்து ரொம்ப பொறுமையாக நிதானமாக அழகாக போடணும். அப்போ தான் நீங்கள் போட உங்களோட ஹேண்டும் வந்து அழகாக செட் ஆகும். அதுக்கப்புறம் டிசைன்ஸும் வந்து ரொம்ப யூனிக்காக சூப்பராக தெரியும். அது இல்லாமல் நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக போட்டோம் அப்படின்னா
எல்லாமே கொலாப்ஸ் ஆகிடும். அப்புறம் வந்து நீங்கள் யாருக்கு டிசைன் போடுறீங்களோ அவங்க வந்து சொல்லுவாங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா போடணும் போல இருக்குது, இன்னும் நீங்கள் நல்லா கற்றுக்கணும் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுவாகிடும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு ப்ளீஸ் நல்லா ட்ரைன் அப் எடுங்க. நல்லா பொறுமையாக ட்ரைன் அப் எடுத்து லைன்ஸை போட ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சூப்பராக வரும். இந்த 14 டேஸில் ஒரு ஒன்றுமே தெரியலனா கூட அட்லீஸ்ட் நம்ம வந்து நமக்கே ஓனாக சூப்பராக டிசைன் போடுற அளவுக்கு நம்ம வந்துடுவோம். இதுக்கு இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்லாண்டிங் இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக வந்து போட போகிறோம். ஏன் அப்படின்னா நம்ம வந்து இப்போது ஸ்ட்ரெயிட் லைனே எப்போவுமே நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்க மாட்டோம் இல்லையா. ஒவ்வொரு ஷேப்க்கு ஏற்ற மாதிரி டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம செக்குடு டிசைனாக இருக்கட்டும், இல்லைனா வந்து நம்ம ஃபில்லிங்ஸ் டிசைனாக இருக்கட்டும், அதுக்கெல்லாம் வந்து நம்ம சேஞ்ச் அவுட் ஆகும். ஒவ்வொரு நம்மளோட ஹேண்டோட இதை வந்து சேஞ்ச் ஆகும். அது எல்லாத்துக்குமே நம்ம ஹேண்ட் வந்து ப்ராக்டிசேஷன் பண்ணிக்கணும். ஸோ இந்த 2 டிசைனையும் கூட ஒரு பாக்ஸில் நம்ம அப்ளை பண்ணி பார்ப்போம். அப்ளை பண்ணி பார்க்கும்போது அதில் வர நீட்னஸ், அந்த ஒரு என்ன சொல்ல, ஒரு கேப்பு நம்ம போடுறது வந்து கிளியர் அவுட்டாக இருக்கும். ஒரு டிசைன் நம்ம அப்ளை பண்ணுறோன்னா அந்த டிசைன் வந்து அப்படியே கிளியராக நம்ம என்ன மைண்டில் கொண்டு வரோமோ அதை வந்து கரெக்டாக இருக்கணுமே தவிர்த்து நம்ம வந்து போடுற டிசைன் மாதிரி வரக்கூடாது. நம்ம அதை தான் நம்மளுடைய கையில் இருக்குது. ஸோ அதனால் எவ்வளோ ப்ராக்டிஸேஷன் பண்ண முடியுமோ அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எவ்வளோ லைன்ஸில் எவ்வளோ வந்து நம்ம வந்து லைன்ஸை வந்து எல்லா இதுவும் கரெக்டாக ப்ராப்பராக நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு டிசைனை காட்டுறாங்கன்னா அந்த டிசைனை வந்து அட்லீஸ்ட் 80% நம்ம வந்து அப்படியே அக்யூரேட்டாக வந்து நம்மளோட கையில் வந்து நம்ம அப்ளை பண்ண முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக டைம் போயிடுங்க. நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். டே பை டே வரக்கூடிய செக்ஷன்ஸை நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.